சென்னையில் தொடங்கியுள்ள 48வது புத்தக கண்காட்சியின் சிறப்பம்சம் குறித்து எழுத்தாளர் லேனா தமிழ்வாணனிடம் நமது செய்தியாளர் தமிழ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஸ்டால் நம்பர் F41க்கு வந்திருக்கோம். இங்க நம்ம கூட எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வாசகர்களுடைய வருகை இந்த புத்தக கண்காட்சியில எப்படி இருக்கு, ஸோ எந்த மாதிரியான புத்தகங்களை அவங்க விரும்பி வாங்கிட்டு போறாங்க, அந்த மாதிரியான பல்வேறு தகவல்களை சார் கிட்ட கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். செய்தியாளர் தமிழ் அவர்களுக்கும் நியூஸ்7 தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் புதியவன் அல்லன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட எபிசோடுகளை நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களில் பலருக்கு நான் ஒருவேளை அறிமுகமானவனாக இருக்கலாம். இந்த அரங்கிலே நாங்கள் எங்களுடைய மணிமேலை பிரசுர வெளியீடுகளை மட்டும்தான் வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய மாபெரும் பதிப்பகமாக, ஈடு இணையில்லா பதிப்பகமாக எங்களுடைய பதிப்பகம் திகழ்கிறது. அதை எந்த வகையில் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், 4500 நூல்களை விற்பனையில் கொண்டிருக்கிற ஒரே தமிழக பிரசுரம் மணிமேலை பிரசுரம். எங்களுடைய தந்தையார் தமிழ்வாணனுடைய நூல்கள், என்னுடைய லேனா தமிழ்வாணன் என்கிற என்னுடைய நூல்கள் மற்றும் எங்களுடைய ஆசிரியர் குழுவினுடைய நூல்கள் இங்கே வைத்திருக்கிறோம். வாசகருடைய வரவேற்பை பற்றி கேட்டீர்கள். விடுமுறை நாட்களில் மிகச் சிறப்பாக இருக்கிறது, மற்ற நாட்களில் சராசரியாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் மக்களுக்கு இது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. உங்களை போன்ற ஊடகங்கள் வழியாக இன்னும் தெரிய ஆரம்பித்து இன்னும் மேலும் பலரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு நாளில் இந்த கண்காட்சியை பார்த்து முடிக்கவே முடியாது. ஒரு 2 வரிசை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு 2 மணி நேரம் போய்விடும். அப்பொழுது அரங்குகள் அவ்வளவு அரங்குகள் இருக்கின்றன, ஏராளமான நூல்கள் கொட்டி கிடக்கின்றன, பதிப்பகங்கள் அதிகரித்து விட்டன. அந்த வகையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று நான் வாசகர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசகர்கள் இங்க என்ன விதமான புக்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க? இந்த நூலை வாங்குவதன் மூலமாக எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படி அந்த அளவுகோல் எடுத்துக்கொண்டால், நாவல்கள் முன்பை போல் விற்கவில்லை. இந்த நூலை படித்து நான் மேலும் ஒரு அங்குலம் உயரம் பெற்றேன், மேலும் நான் முன்னேறினேன் என்கிற தொழில்நுட்ப நூல்கள் மிக நன்றாக போகின்றன. முன்பெல்லாம் சமையல் நூல்களும் ஜோதிட நூல்களும் தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. இளைஞர்களுடைய ரசனை வேறாக இருக்கிறது. எனவே எல்லா விதமான நூல்களிலே இவை மட்டும் நான் குறிப்பிடத்தகுந்த வாழும் முன்னேற்ற சிந்தனைகள் மிக நன்றாக இருக்கின்றன. அதன் பிறகு தொழில்நுட்ப நூல்கள் இருக்கு, அறிவு சார்ந்த ஒரு துறை சார்ந்த நூல்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த மாதிரியான நூல்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் தமிழ்வாண நூல்களும் என்னுடைய நூல்களும் அதிகமாக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன மற்ற நூல்களை விட. ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் திரட்டி ஒரு நூலை உருவாக்குகிறான். நான் பள்ளத்தில் விழுந்துதான் தெரிந்து கொள்வேன், நான் சகதியில் புரண்டுதான் அது சகதி என்று தெரிந்து கொள்வேன், நான் பள்ளத்தாக்கில் உருண்டுதான் பள்ளத்தாக்கு என்று தெரிந்து கொள்வேன் என்று இல்லாமல், இது பள்ளத்தாக்கு, இது பள்ளம், இது மேடு, இது தங்கப்பாதை, இது வைரப்பாதை என்று அடையாளம் காட்டுகிறவை நூல்கள். எனவே நூல்களை படிப்பதன் மூலமாக ஒரு வாசகன் தன்னை நெறிப்படுத்தி கொள்ள முடியும், பிறருடைய அனுபவங்களை அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு என்ன இளைஞரிடத்திலே நான் பார்க்கிற ஒரு இயல்பு என்றால், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்ப யார் தான் உங்களுக்கு சொல்லித்தர்றது? அப்ப நூல்கள் தான். அந்த நூல்களையாவது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க உங்க பெற்றோரை நீங்க குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஆசிரியர்களை ஏற்றுக்கொள்வது உங்க விருப்பம். நூல்களை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அதை படியுங்கள். உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். மிக்க நன்றி சார், உங்களுடைய பார்வையை இவ்வளோ விரிவா நீங்க எடுத்து சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.